இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இது செப்டம்பர் 3 டியூஸ்டே vlog. டியூஸ்டே மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்ற ரொட்டீன் தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்குமே 1 hour சமையல் தான் போட்டிருக்கேன் வீடியோவில். ஒரு ஒர்க்கிங் மாமா இருந்து மார்னிங் 1 hourக்குள்ளே எப்படி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் முடிச்சுட்டு நான் என்னோடய வேலைகளை பார்த்துட்டு நானுமே கிளம்புறேன் அப்படின்றது தான் ரொட்டீனாக போட்டிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் 5:30க்கு எழுந்தாச்சு. எழுந்தோடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் விளக்கேற்றியாச்சு, கோலமும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு பால் அடுப்பில் ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பால் எடுத்திருக்கேன். நேற்று நைட்டு காய்ச்சின பாலுமே கொஞ்சம் இருந்தது, அது ஒரு அடுப்புலையும் புதுசாக ஒரு பாக்கெட்டை இன்னொரு அடுப்புலையும் வச்சுருக்கேன். இன்றைக்கி சமையலுக்கு வேணுன்ற காய்கறிகள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறேன் லஞ்சுக்காக. குக்கும்பர் வச்சுருக்கேன், அது ஸ்நாக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இதை மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பீன்ஸோட முனைகள் எல்லாம் நறுக்கிட்டு அதை நான் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். நான் எப்போவுமே சமைக்கும்போது வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு தட்டையும் அதே மாதிரி கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ரெடியாக வச்சுருப்பேன். ஏன்னா இது என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் குறைக்கும். நான் கிச்சனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ தோலெல்லாம் சேர்த்திட்டு தண்ணியில் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா அலசிட்டு உருளைக்கிழங்குல கொஞ்சம் மண் நிறையா இருந்த மாதிரி இருந்தது, அதையுமே நல்லா கழுவிட்டு இப்போ இதை ஒன்று ஒன்றா கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பால் அடுப்பில் வச்சுருந்தேன். இதெல்லாம் நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே பால் நல்லா பொங்கிடுச்சு. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே சின்ன அடுப்பு மட்டும்தான் நல்லா எரியுது. பெரிய அடுப்பு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல, அதனால் சரியாக எரியலை. ஒரு அடுப்பு மட்டும்தான் இப்போ இருக்குது. இன்னொரு அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக எரியுது. நான் அதனால் கொஞ்சம் வேலையை ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே சின்ன அடுப்புலேயே வச்சு செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். இனி தேங்காய் உடைக்கணும். இன்றைக்கி ரவி டீ தான் கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்தாச்சு. எனக்கும் நவிக்கும் காஃபி, ரவிக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன். எங்கள் 2 பேருக்கும் காஃபி கலந்தாச்சு. எனக்கு எப்போவுமே காஃபி குடித்தாதான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால ஃபஸ்ட்டு அடுப்பில் பாலை வச்சுட்டு ஏதாவது காயெல்லாம் கட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே காஃபி ரெடி ஆகிடும். ஸோ நான் அடுப்பில் ஏதாவது சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என்னோடய டைமை பேலன்ஸ் பண்ணிப்பேன். இப்போ பாலை காய்ச்சி வச்சுட்டேன். எனக்குமே காஃபி கலந்தாச்சு. இதை குடிக்கிறதுக்குள்ளே சாதத்தை அடுப்பில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுனால குக்கரில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இந்த நெய் உருகினதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாத்தையும் நான் போட போகிறேன். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அந்த மசாலா பாக்கெட்டில் என்னென்ன பொருள் வருமோ அதெல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன். எனக்கு மசாலா ஐட்டம் ரொம்ப பிடிக்காது, அதனால நான் கொஞ்சமாகவே போட்டுட்டேன். பட் நெவிக்கு இந்த மசாலா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சமாக கலர் மாறின உடனே நான் வெங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கலர் மாறிடுச்சு. இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகாய் 2 மட்டும் போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட போகிறேன். இது நான் கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி வாசனை போனதுக்கப்புறம் அடுத்து தக்காளி போட போகிறேன். தக்காளியும் போட்டு ஒரு 1 minute வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள் போட போகிறேன். தக்காளி லேசாக கலர் மாறிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் போட போகிறேன். இன்றைக்கி நான் கிச்சனுக்கு வந்ததே 6:15க்கு தான். எனிவே ஒரே சாப்பாடு செய்ய போகிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது. குக்கர் மட்டும் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ இதில் கொஞ்சமாக எண்ணெய் பற்றாமல் இருந்தது, அதனால் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் 2 குக்கரில் வச்சுருக்கேன். ஒன்று சாதம் ஒரு குக்கரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு, இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து காய்கறிகளை கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வச்சுருக்கேன். இப்போ நான் தேங்காய் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், அதனால் உடச்சிட்டு
மிக்ஸி ஜாரில் கீறி போட்டு இதில் தேங்காய் பாலை புழிஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வடிகட்டி வச்சு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் பாலை வந்து சாதம் வைக்க போகிற குக்கரில் வடிச்சிட்டு ஒரு ரவுண்டு மட்டும் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். மீதி இருக்க செகண்ட் ரவுண்டு தேங்காய் பாலையும் தேங்காவையும் சேர்த்து இன்னொரு குக்கரில் வச்சிட போகிறேன் கிரேவிக்காக. இப்போ நான் இதில் இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நான் இதில் எந்த மசாலா பொருள் எதுவுமே போடலை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டு கொஞ்சமாக புதினா இலைகளையும் இதிலேயே போட்டு நான் மூடி வச்சிட போகிறேன். இந்த சாதம் வேகட்டும். ஸோ இது ஒரு கொதி வந்த உடனே நான் மூடி வச்சிட்டேன். புதினா இலையும் போட்டு குக்கர் மூடி இது ஒரு 3 விசில் வரட்டும். சாதம் ரெடி ஆகட்டும். நான் அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ண போகிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி குக்கரில் விட்டுட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஆல்ரெடி செகண்ட் ரவுண்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையே இதுலேயும் போட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் ஜாரில் போட்டு ஒரு ரவுண்டு அடைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டதுனால கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியுது. புதினா இலையும் கொஞ்சமாக இதில் போட்டுக்க போகிறேன். இப்போ இதுலேயே அரைச்சி வச்ச கிரேவியையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த குக்கரையும் மூடி வச்சிட போகிறேன். இது ஒரு விசில் வந்தாலே போதும். காயும் வெந்துடும், கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன அடுப்பு மட்டும்தான் நல்லா எரிஞ்சிட்ருக்கு. பெரிய அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக எரியுது. நான் சாதம் ஒரு அடுப்புலேயும் கிரேவி ஒரு அடுப்புலேயும் வச்சுருக்கேன். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு தேவையான குக்கும்பரை தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குக்கும்பரில் 2 காம்பையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜை வச்சு இப்படி பண்ணினா அதில் இருக்க கசப்புத்தன்மை குறைஞ்சிடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது எந்த அளவு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணினா குக்கும்பரோட கொஞ்சம் கசப்புத்தன்மை போயிடும் அப்படின்ட்டு. ஸோ நான் அதே மாதிரி நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் இருக்க அந்த நுர மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டுட்டு தோலை நல்லா செத்திட போகிறேன். குக்கும்பர் ரவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் ஸ்நாக்ஸாக வைக்க போகிறேன். இது நேற்று தான் வாங்கிட்டு வந்த காய் அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது தோலை ஃபுல்லாக செத்திட்டேன். வழக்கமாக உப்பு, மிளகுத்தூள் போட்டு வைப்பேன். ஆனால் வந்து மத்தியானம் பார்க்குறதுக்குள்ளே அது 2மே தண்ணி விட்டுடுது. அதனால் நான் சும்மா தான் இன்றைக்கி கட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது தோலை செத்தியாச்சு. இது நான் ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் இதுதான் ஸ்நாக்ஸு. குக்கும்பர் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கும் போதே கிச்சனில் இருக்க விளக்க வேண்டிய பாத்திரத்தையும் விளக்கிடுவேன். நான் அப்பப்போ பாத்திரம் விளக்கி வச்சுட்டேன்னா ஈவினிங் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. திறந்து பார்ப்போம். கிரேவி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ நல்லா வந்திருந்தது இன்றைக்கி கிரேவி. குக்கரில் கிரேவி வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் டைரெக்டாக வைக்கிறத விட. பெரிய குக்கர் விசிலே வரல, ரொம்ப சொதப்பிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பரவாயில்ல, அதுவுமே அரிசி வந்துருச்சு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து 7:21. டிஃபன் பாக்ஸையும் நான் பேக் பண்ணிட்டேன். நான் 6:15க்கு கிச்சனுக்குள்ளே போனேன். 7:15க்கு கிச்சன் வேலை முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் லஞ்ச் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை. இது முடித்ததுக்கப்புறம் நான் ரெடி ஆகிறதுக்காக வந்துட்டேன். இந்த லஞ்ச் வந்து எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றதுனால மதியம் அதுதான் சாப்பிட போகிறோம். மார்னிங்குமே அதுவே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த இயரிங் மேட்சாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இயரிங் நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீக் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுனால அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் ஷூட் பண்ண முடியல. இன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ தான் இது. இங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் ஏதோ விசேஷம் போல் இருக்குது. அதனால் லைட் போட்டிருந்தாங்க. அந்த லைட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அது நைட்டு வந்தபோது ஷூட் பண்ணினேன். எனக்கு இன்றைக்கி மார்னிங் டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.